Welcome to the Wisdom Forge. Today we are going to learn a poem, Prothalamion, written by Edmund Spenser. Edmund Spenser was born in East Smithfield, London in 1552. அப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேயா, அடுத்து ஸ்பென்சர் ஃபாலோட் ப்ரொட்டஸ்டாண்டிசம் இன் ரிலிஜியன். ஸ்பென்சர் பிலாங்ஸ் டு எலிசபெத்தன் ஏஜ். 1552 பிறந்திருக்காரு. ஸோ ஹி பிலாங்ஸ் டு எலிசபெத்தன் ஏஜ். ஸ்பென்சர் லவ்ட் ரோசலிண்ட் அண்ட் மேரிட் எலிசபெத் பாயில். எலிசபெத் பாயில் அப்படிங்கிற பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸ்பென்சர் ஹேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சர் ஃபிலிப் சிட்னி அண்ட் வால்டர் ரிலே. வால்டர் ரிலே அண்ட் ஃபிலிப் சிட்னி கூட ஸ்பென்சருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. எட்மண்ட் ஸ்பென்சர் சர்வ்ட் ஆஸ் அ செக்ரட்டரி டு லார்ட் ஆர்தர் கிரே ஆஃப் வில்டன் இன் அயர்லாண்ட் அண்ட் காட் பென்ஷன் ஆஃப் £50. ஓகேயா, அதாவது எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்ணுறாருன்னா சர் ஃபிலிப் சிட்னி கூடயும் வால்டர் ரிலே கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பிறந்தது வந்துட்டு லண்டன், இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. பட் எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னா அயர்லாண்டில் இருக்கக்கூடிய லார்ட் ஆர்தர் கிரே ஆஃப் வில்டன் அப்படிங்கிறவருக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்பென்சர். ஓகே, லார்ட் ஆர்தர் கிரேயோடைய செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்குக்காக பென்ஷன் வந்து £50 வந்துட்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, ஸ்பென்சர் வாஸ் டைட் ஆன் 3rd January 1559. 1552 பிறந்திருக்காரு. 1559 வந்து இறந்திருக்காரு January 3 அன்னைக்கு. டேட் ஆஃப் பர்த் அண்ட் மந்த் ஆஃப் பர்த் கொடுக்கல. ஸோ ஹி வாஸ் பரீட் இன் போய்ட்ஸ் கார்னர் இன் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே நியர் சாசர். சாசருக்கு பக்கத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அப்படிங்கிற அந்த போய்ட்ஸ் எல்லாரையும் புதைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பென்சரை பதிச்சிருக்காங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் எ நான் ட்ரமாட்டிக் எலிசபெத்தன் போயட். இவர் என்ன மாதிரியான போயட் அப்படின்னா நான் ட்ரமாட்டிக் எலிசபெத்தன் போயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவர் ட்ராமாஸ் எதுவும் எழுதலை. த்ரூ ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர் ஸ்பென்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஷீ presented கீல்கோல்மன் கேசில் டு ஸ்பென்சர் நியர் ரிவர் முல்லா. அதாவது ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஸ்பென்சரை குவீன் எலிசபெத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குவீன் எலிசபெத் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பென்சருக்கு கீல்கோல்மன் கேசில் அப்படிங்கிற அந்த கேசிலை வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ரிவர் முல்லாவுக்கு பக்கத்தில் தான் அந்த கேசில் வந்து இருக்குது. Spenser published his Shepherd's Calendar in 1579 under the pseudonym Immerito. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை 1579 பப்ளிஷ் பண்ணும்போது ஸ்பென்சர் எந்த சூடோனிமில் பப்ளிஷ் பண்ணார். அதாவது சூடோனிம் அப்படின்னா பென் நேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இன்னொரு பேரில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறது. இம்மெரிட்டோ அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஸ்பென்சர் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை 1579 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குவீன் இஸ் அன் எப்பிக் அண்ட் அலிகாரிக்கல் போயம். இந்த ஃபேரி குவீன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு போயம் அப்படின்னா எப்பிக் அண்ட் அலிகாரிக்கல் போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரிஃபேஸ் டு ஃபேரி குவீன் வாஸ் ரிட்டன் பை சர் வால்டர் ராலி. ஸோ வால்டர் ரிலே அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபேரி குவீனுக்கு ப்ரிஃபேஸ் எழுதினார். அதனால் ஸ்பென்சர் அந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரையும் ஃபேரி குவீனையும் சர் வால்டர் ரிலேக்கே வந்துட்டு டெடிகேட் பண்ணுவார். ஸ்பென்சருடைய ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் வந்துட்டு ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579. இது வந்துட்டு வால்டர் ரிலேக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காலின் கிளவுட்ஸ் கம் ஹோம் அகெயின் அப்படிங்கிறது 1595 எழுதப்பட்டது. அண்ட் இது வந்து 12 எக்கலாக்ஸாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போது அப்படின்னா ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 எக்கலாக்ஸாக ஏப்ரல் மந்தில் 1595 காலின் கிளவுட்ஸ் கம் ஹோம் அகைன் அப்படிங்கிற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகுது.
அது வந்து யாரை ப்ரைஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா எலைசா அப்படிங்கிறவங்கள ப்ரைஸ் பண்ணுற விதமாக வந்துட்டு அந்த காலின் க்ளவுட்ஸ் கம் ஹோம் அகெயின் அப்படிங்கிறது வந்து அந்த ஒர்க் வந்து இருந்துச்சு. எலைசா அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா குவீன் எலிசபெத்தை தான் எலைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேரி குவீன் வந்துட்டு 1609 பப்ளிஷ் ஆகுது. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாஃப்னைடா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. எலிஜி ஆன் த டெத் ஆஃப் நோபல் டக்ளஸ் ஹோவர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஃப்னைடா அப்படிங்கிறது ஒரு எலிஜி. எதுக்காக எழுதப்பட்ட எலிஜி அப்படின்னா நோபல் டக்ளஸ் ஹோவர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார். அதுக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி தான் இந்த டாஃப்னைடா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. எபித்தலாமியன் 1595 வந்து எழுதப்பட்டது. செலப்ரேட்ஸ் ஸ்பென்சர்ஸ் மேரேஜ், அதாவது ஸ்பென்சர் தன்னுடைய மேரேஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதின ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா எபித்தலாமியன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அது எப்போ எழுதினார்னா 1595. எபித்தலாமியன் இஸ் கன்சிடர்ட் ஸ்பென்சர்ஸ் ஹையஸ்ட் பொய்டிக் அச்சீவ்மெண்ட். இந்த எபித்தலாமியன் தான் ஸ்பென்சருடைய ஹையஸ்ட் பொய்டிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கருதப்படுது. இந்த ப்ரொத்தலாமியன் ஹேஸ் 10 ஸ்டான்சஸ். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொத்தலாமியன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு பார்க்க போகிறோம். அந்த ஒர்க்கில் என்ன இருக்குது அப்படின்னா 10 ஸ்டான்சாஸ் வித் 18 லைன்ஸ் ஈச். 10 ஸ்டான்ஸா இருக்குது மொத்தமாக. அந்த 10 ஸ்டான்சாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் 18 லைன்ஸால் ஆனது. அடுத்தது அமோரட்டி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு 1595 தான் இந்த ஒர்க்கும் பப்ளிஷ் ஆகுது. அதே மாதிரி எபித்தலாமியனும் 1595 அண்ட் அமோரட்டி அப்படிங்கிற ஒர்க்கும் 1595. சானட் சீக்வன்ஸ். இந்த அமோரட்டி அப்படிங்கிற சானட் சீக்வன்ஸில் எத்தனை சானட்ஸ் இருக்குது அப்படின்னா 89 சானட்ஸ் இருக்குது. அமோரட்டியில் 89 சானட்ஸ் இருக்குது. இது பப்ளிஷ் பண்ண வருஷம் 1595. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் வந்து ஆஸ்ட்ரோஃபெல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. 1595 வந்துட்டு இந்த ஒர்க் வந்து எழுதப்பட்டது. இந்த ஆஸ்ட்ரோஃபெல் அப்படிங்கிற ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னா பாஸ்டோரல் எலிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரோஃபெல் அப்படிங்கிற ஒர்க் வந்து யாருக்காக எழுதப்பட்டதுன்னா சர் பிலிப் சிட்னியோடைய டெத்துக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி போயம் தான் இந்த ஆஸ்ட்ரோஃபெல் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. பிலிப் சிட்னிக்காக எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதிய எலிஜி என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபெல். இந்த ஒர்க்கும் 1595 தான் எழுதப்பட்டது. ஸ்பென்சர்ஸ் ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வர் டெடிகேட்டட் டு சர் பிலிப் சிட்னி. அப்போது ஸ்பென்சருடைய ஆஸ்ட்ரோஃபெல் அப்புறம் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் இந்த 2 ஒர்க்கும் யாருக்காக டெடிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னா சர் பிலிப் சிட்னிக்காக. ஃபேரி குவீன் வந்து சர் வால்டர் ரிலேக்காக டெடிகேட் பண்ணியிருப்பார். ப்ரொத்தலாமியன் இப்போ நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ப்ரொத்தலாமியன் அப்படிங்கிற ஒர்க் வந்து எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1596 எழுதப்பட்டது. ப்ரொத்தலாமியன் 1596 எழுதப்பட்டது. பப்ளிஷ் பண்ண டேட் என்ன அப்படின்னா November 8, 1596. ப்ரொத்தலாமியன் இஸ் a celebration of double marriage of Lady Elizabeth, Lady Catherine Somerset with யார் கூட அப்படின்னா ஹென்ரி கில்ஃபர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர் in 1596 in England. அப்போது 1596 லேடி எலிசபெத்துக்கும் லேடி கேத்ரின் சோமர்செட்டுக்கும் ஹென்ரி கில்ஃபர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர் அப்படின்னு 2 பசங்க கூட மேரேஜ் நடக்க போகுது. அதுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம் தான் இந்த போயம். Lady Elizabeth and Lady Catherine Somerset were the daughters of Earl of Worcester. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா Earl of Worcesterோடைய டாட்டர்ஸ். அவங்களோட மேரேஜை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எழுதப்பட்டது தான் இந்த ப்ரொத்தலாமியன் அப்படிங்கிற போயம். The name of Prothalamion was invented by Spencer on the model of Epithalamion. Epithalamion அப்படின்னு சொல்லிட்டு 1595 தன்னோட மேரேஜை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு போயம் எழுதுகிறாரு. ஸோ அதிலிருந்து இன்வென்ட் பண்ண வார்த்தை தான் ப்ரோத்தலாமியன் அப்படிங்கிறது. ப்ரோத்தலாமியன் மெடிடேட்ஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேரேஜ், நேச்சர் அண்ட் பாலிட்டிக்ஸ். இது ப்ரொத்தலாமியனில் எதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேரேஜ், நேச்சர் அண்ட் பாலிட்டிக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொத்தலாமியன் இஸ் அ ப்ரீ வெட்டிங் சாங். இது வெட்டிங் சாங் கிடையாது, ப்ரீ வெட்டிங் சாங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ரொத்தலாமியன் அப்படிங்கிறது
ப்ரீ வெட்டிங் சாங்கு. எபித்தலாமியன் அப்படிங்கிறது வெட்டிங் சாங், தன்னுடைய ஓன் வெட்டிங்காக எழுதினது தான் எபித்தலாமியன். புரோத்தலாமியன் இஸ் அ ப்ரீ வெட்டிங் சாங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Epithalamion was written in Spenserian stanza in iambic pentameter. Final line was written in iambic hexameter. அதாவது எபித்தலாமியன் அப்படிங்கிற ஒர்க்கு எப்படி எழுதப்பட்டதுன்னா இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டது. ஃபைனல் லைன் மட்டும் இயாம்பிக் ஹெக்ஸாமீட்டரில் இருக்கும். பட் இந்த புரோத்தலாமியனுடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா, அல்லது ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவுடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஏபிஏபி பிசி பிசிசி அப்படிங்கிறது தான் இதோடைய ரைம் ஸ்கீம். அடுத்தது யார் யார் ஸ்பென்சரை பற்றி கொட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரின்ஸ் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சருடைய டோம்பில் எழுதி வச்சுருக்குறாங்க. அதாவது ஸ்பென்சருடைய டோம்பில் என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கு அவருடைய கல்லறையில் அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் முல்லாஸ் பார்ட். முல்லாஸ் பார்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி. அப்போ செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரினா ஸ்பென்சர். ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் இங்கிலீஷ் வெர்ஜில். செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி, இங்கிலீஷ் வெர்ஜில். அதுக்கப்புறம் அவர் சேட் சீரியஸ் போயட் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜான் மில்டன் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்பென்சர் வாஸ் கால்டு ஆஸ் போயட்ஸ் போயட் பை சார்லஸ் லேம்ப். ஸ்பென்சரை போயட்ஸ் போயட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவர் அழைத்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் லேம்ப். Next, Spencer was called as child of Renaissance and Reformation. இதை சொன்னது யாருன்னா ரிக்கெட்ஸ். அப்போது ஸ்பென்சரை சைல்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா ரிக்கெட்ஸ். ஸ்பென்சர் டைட் லேக் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொன்னவர், அதாவது ஸ்பென்சர் வறுமையினால இறந்து போனார் அப்படின்னு சொன்னவர் பென் ஜான்சன். மை மாஸ்டர் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்கிறது தாம்சன். ஸ்பென்சர் ரிட் நோ லாங்குவேஜ், பென் ஜான்சன் தான் சொல்லியிருக்காரு. பிரதர், இங்கிலீஷ் மேன், ஃப்ரெண்ட் அண்ட் ஜென்டில் பாட் அப்படின்னு சொன்னது வேர்ட்ஸ்வர்த். ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் பொய்டிக் சன் ஆஃப் சாசர். ஸ்பென்சரை பொய்டிக் சன் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சாசருடைய டோம்புக்கு பக்கத்தில் தான் ஸ்பென்சரையும் புதைச்சிருக்காங்க. ரூபன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. த சன்ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரின்னு சொல்கிறாங்க ஸ்பென்சரை. ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பென்சர் வாஸ் கால்ட் அஸ் த poet ஆஃப் chivalry அண்ட் medieval allegory அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். புரோத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டு இது காயின் பண்ணது எட்மண்ட் ஸ்பென்சர். எபித்தலாமியன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் இந்த புரோத்தலாமியன் அப்படிங்கிற வேர்டையே வந்துட்டு காயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரோனா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். புரோத்தலாமியன் மீன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா எ சாங் சங் பிஃபோர் த நப்ஷியல். நப்ஷியல்னால் வந்துட்டு மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போது மேரேஜுக்கு முன்பாக பாடக்கூடிய ஒரு பாடல் தான் வந்துட்டு புரோத்தலாமியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரோத்தலாமியன் வாஸ் ரிட்டன் டியூரிங் ஸ்பென்சர்ஸ் விசிட் டு லண்டன். இந்த புரோத்தலாமியனை எப்போ எழுதினாருன்னா லண்டனுக்கு போயிருந்த போது எழுதியிருக்காரு. புரோத்தலாமியன் இஸ் அ பாஸ்டோரல் பிரைடல் ஹைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரோத்தலாமியன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா புரோத்தலாமியன் இஸ் அ பாஸ்டோரல் பிரைடல் ஹைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 1 இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலி 10 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 18 லைன்ஸ் இருக்குது. காம் வாஸ் த டே அண்ட் த்ரூ த ட்ரெம்பிளிங் ஏர் ஸ்வீட் பிரீதிங் Zephyrus did softly play. A gentle spirit that lightly did delay hard Titan's beams, which then did glister fair, when I, whose sullen care through discontent of my long fruitless stay in Prince Court and expectation vain of idle hopes which still do fly away
லைக் எம்டி ஷேடோஸ் டிட் அஃப்ளிக்ட் மை பிரெயின். அதாவது இந்த ஸ்டான்ஸால் ஸ்பென்சர் எப்படி ஆரம்பிக்கிறாரு பொருத்தலாமியன் அப்படின்னா, காம் வாஸ் த டே, அந்த நாள் வந்து ரொம்ப காமாக இருக்குது. அவர் வந்து தேம்ஸ் ரிவர் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஸ்வீட் ப்ரீத்திங் ஜெஃபீரஸ் அப்படின்னா காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜெஃபீரஸ் அப்படின்னா காட் ஆஃப் வெஸ்ட் விண்ட். ஓகேயா? அப்போது அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக காற்று வீசுதான், தென்றல் காற்று வீசுது. எ ஜென்டில் ஸ்பிரிட் தட் லைட்லி டிலே ஹாட் டைட்டன்ஸ் பீம். அங்கே இருக்கக்கூடிய இந்த வீசக்கூடிய இந்த காற்று என்ன பண்ணுதான், டைட்டன் அப்படின்னா சன், சூரியனுடைய அந்த சன் பீம்ஸை, சூரிய கதிர்களை அப்படியே ஜென்டிலாக வந்துட்டு மறைக்குதான். கிளிஸ்டர் ஃபேர் வென் ஹூஸ் சல்லன் கேர் த்ரூ த டிஸ்கண்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளைமேட்டை வந்து வர்ணித்து சொல்லிகிட்ருக்காரு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தேம்ஸ் ரிவருடைய நதிக்கரையில் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப ஜென்டிலாக அப்படியே காற்று வீசுது. அந்த சூரிய கதிர்கள் கூட வந்துட்டு அவ்வளோவா ரொம்ப ஹாட்டாக இல்லை. நான் ரொம்ப நாளாக வந்துட்டு டிஸ்கண்டென்ட், அதாவது விரக்தியில் இருந்தேன். எங்கே அப்படின்னா பிரின்ஸ் கோர்ட், அதாவது அரசவை கவிஞராக பணியாற்றி கொஞ்சம் அதுவே போர் அடிச்சிருச்சு. ரொம்ப போரிங்கான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தான் வந்துட்டு நான் வந்து லண்டனுக்கு ஒரு விசிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் வந்தேன். அந்த தேம்ஸ் ரிவரில் நடந்து போகும்போது ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்னோட மனதுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குது இந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாக்டு ஃபோர்த் டு ஈஸ் மை பெயின். அதாவது நான் அந்த தேம்ஸ் ரிவர் வழியாக நடந்து போகிறது எதுக்காக அப்படின்னா, என்னோடய வலிகளை குறைப்பதற்காக, என்னுடைய பெயின்லேருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்காக நான் போனேன். அலாங் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். ஷோர்னா கடற்கரையை, அந்த கரை பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஷோர் அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் அப்படின்னா அப்படியே மின்னக்கூடிய, சில்வர் கலரில் மின்னக்கூடிய தேம்ஸ் ரிவர் வழியாக நான் வந்துட்டு அந்த தேம்ஸ் நதிக்கரையில் நான் நடந்து போயிட்டுருந்தேன். ஹூஸ் ரட்டி பேங்க் விச் ஹிஸ் ரிவர் ஹெம்ஸ் வாஸ் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃப்ளவர்ஸ். அங்கே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, பல வகையான மலர்கள் இருந்தது. அண்ட் ஆல் த மீட்ஸ் அடோன்ட் வித் டெயின்டி ஜெம்ஸ் fit to deck maidens' bowers and crown their paramours against the bridal day, which is not long. Sweet Thames runs softly till I end my song. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன், 18th லைனாக கொடுத்துருக்குறாங்க. இது என்ன லைன் அப்படின்னா, இதை வந்துட்டு ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்ரைன்னா என்னென்னா, ஒவ்வொரு பேராகிராஃபோடைய முடிவிலையும் வரக்கூடிய லைனை தான் வந்துட்டு ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் அந்த தேம்ஸ் நதிக்கரை வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த தேம்ஸ் ரிவர் பார்க்க எப்படி இருக்குன்னா, சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸாக இருக்குது. அண்டு அங்கே வேரியபிள் ஃப்ளவர்ஸ், நிறைய வேரியபிள் ஃப்ளவர்ஸை பார்க்குறாரு. அடுக்கு மாடி குடியிருப்புகளை, அதாவது அந்த டெக் அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி. ஸோ அந்த மரக்கிளைகள்லாம் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குதாம்மா. அப்படியே ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி இருக்குது மரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரைடல் டே வந்து ரொம்ப நாள் இல்லை, அந்த திருமண நாள் வந்து ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி, நான் என்னோடய பாடலை எழுதி முடிக்கும் வரை நீ ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப சாஃப்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டே வந்து ரொம்ப காமாக இருக்குது. தேம்ஸ் ரிவர் பேங்க்கில் இவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஜென்டில் வெஸ்ட் விண்ட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக
அந்த ஜெஃபிரஸ் அப்படிங்கக்கூடிய வெஸ்ட் விண்ட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து தென்றல் காற்று வீசுது. அந்த இயற்கையை வந்துட்டு ரசிச்சுக்கிட்டே போகிறாரு. அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்துட்டு ரசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. ப்ரைடல் டே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ நீ வந்து ரொம்ப மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டு தேம்ஸ் ரிவர்கிட்ட அவர் வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. தேர் இன் அ மெடோ பை த ரிவர் சைடு, மெடோனா புல்வெளி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய புல்வெளியில் a flock of nymphs I chanced to espy, all lovely daughters of the flood thereby. அதாவது ஃப்ளட் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த நிம்ஸை வந்து வாட்டருடைய டாட்டர்ஸ் அப்படின்னு பர்சானிஃபை பண்ணியிருக்காரு. ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் அங்கே அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த தேம்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வெளியில் ஒரு குரூப் ஆஃப் நிம்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த தேம்ஸ் ரிவரில் போகக்கூடிய அந்த வாட்டருடைய பெண் மகள்கள் தான் வந்துட்டு இந்த நிம்ஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. வித் குட்லி க்ரீனிஷ் லாக்ஸ் அந்த நிம்ஸுக்கெல்லாம் முடி எப்படி இருக்குதுன்னா க்ரீன் கலரில் முடி இருக்குது. ஆல் லூஸ் அன்டைடு, அந்த நிம்ஸோடைய ஹேர் எல்லாம் வந்துட்டு அன்டைடாக இருக்குது. அதாவது லூஸ் ஹேரில் விட்டுருக்குறாங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே ரொம்ப அழகான நிம்ஸு. ஆஸ் ஈச் ஹேட் பீன் எ பிரைட், ஒவ்வொரு நிம்பும் அப்படியே ஒரு பிரைடு மாதிரி இருக்குது. அண்ட் ஈச் ஒன் ஹேட் எ லிட்டில் விக்கர் பேஸ்கெட், ஒவ்வொரு நிம்பும் கையில் வந்து ஒரு பேஸ்கெட், குட்டி குட்டி பேஸ்கெட் வச்சுருக்காங்க. மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ் அப்படின்னா நம்ம குச்சி மரக்குச்சியால் செய்யப்பட்ட பேஸ்கெட், அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. என்டைல்டு கியூரியஸ்லி இன் விச் தே கேதர்டு ஃப்ளவர்ஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கெட் அண்ட் வித் ஃபைன் ஃபிங்கர்ஸ் ஸ்க்ரப்ட் ஃபுல் ஃபீட்டஸ்லி. அதாவது இந்த நிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா க்ரீன் கலர் ஹேர் வச்சுருக்கு அண்ட் அழகான பறக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஆகக்கூடிய அந்த ஹேரை வச்சுக்கிட்டு இந்த நிம்ஸ் என்ன பண்ணுதுன்னா கையில் ஒவ்வொரு நிம்பும் கையில் பேஸ்கெட்டோட அங்கே இருக்கிற மலர்களையெல்லாம் பறித்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. The tender stalks on high of every shot which the meadow grew. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக போக அந்த மெடோ வந்து வளர்ந்து டிஸ்டன்ஸ் அதாவது புல்வெளி வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது. கேதர்ட் சம் violet pallid blue the little daisy, அதாவது என்னென்ன மலர்கள் அங்கே பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு வயலட் பேலட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அங்கே என்ன இருக்குன்னா லிட்டில் டெய்ஸி அப்படிங்கிற மலர் இருக்குது. தேர்ட் ஒன் வந்துட்டு வெர்ஜின் லில்லி அப்படிங்கிற ஃப்ளவர் இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து பிரிம்ரோஸ் அப்படின்ற ஃப்ளவர் இருக்குது. வித் ஸ்டோர் ஆஃப் வெர்மெயில் ரோசஸ் இருக்குது. டு டெக் த ஹியர் பிரைட் க்ரூம்ஸ் posies against the bridal day which was not long, sweet themes run softly. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுடைய எண்டுலையும் கடைசி லைன் வந்து ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி அப்படிங்கிற ரெஃப்ரைனை வந்து வச்சுருக்காரு நம்ம போயட். அதாவது அந்த நிம்ஸ் எல்லாம் மலர்களை பறித்து பேஸ்கெட்டில் போடுது. அது என்னென்ன மலர்கள் அப்படின்னா வயலட் பேலட் ப்ளூ அப்படிங்கக்கூடிய ஒரு மலர், இரண்டாவது லிட்டில் டெய்ஸி அப்படிங்கக்கூடிய ஃப்ளவர், வெர்ஜன் லில்லி, பிரிம்ரோஸ் ட்ரூ அண்ட் வெர்மெயில் ரோசஸ். இந்த 5 வகையான மலர்களை வந்துட்டு பறித்து அந்த நிம்ஸ் எல்லாம் அந்த பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த பிரைட் க்ரூம்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக, ஒரு பொக்கே செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெட்டிங் டே வந்து ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் வரப்போகுது. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி, என்னோடய பாடலை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ ரொம்ப சாஃப்டாக ரன் ஆகிட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோவாக ரன் ஆகு அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸா.
With that, I saw 2 swans of goodly hue. ஓகே, இப்போ அந்த தேம்ஸ் ரிவரில் இவர் என்னத்தை பார்க்குறாருன்னா 2 ஸ்வான்ஸை வந்து பார்க்குறாரு. 2 ஸ்வான்ஸ். ஸ்வான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்னப்பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போது லண்டனில் வந்துட்டு அந்த காலத்தில் அன்னப்பறவை இருந்திருக்குது. அந்த அன்னப்பறவை ரெண்டும் அப்படியே அந்த தேம்ஸ் ரிவரில் அழகாக மிதந்து வருது. கம் சாஃப்ட்லி ஸ்விம்மிங் டவுன் அலாங் த லீ. அதாவது இந்த தேம்ஸ் நதியுடைய கிளை நதி தான் வந்துட்டு இந்த லீ அப்படிங்கிற நதி. ஓகேயா, இந்த ரிவர் லீல அந்த அன்னப்பறவைகள் அப்படியே மிதந்து வருது. 2 fairer birds I yet did never see. நான் இது வரைக்கும் இவ்வளவு அழகான பறவைகளை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. the snow which does the top of Pindus true. அதாவது பிண்டஸ் அப்படிங்கிறது ஒரு மவுண்டைன். மவுண்ட் பிண்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிண்டஸ் அப்படின்னா ஒரு மவுண்டைன். அந்த பிண்டஸ் அப்படிங்கக்கூடிய மவுண்டைன் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னோவை விட இந்த பறவைகள் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. did never wither shoe nor Joe himself when he saw swan would be for love of Leda whiter did appear. அதாவது இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க, மவுண்ட் பிண்டஸோட ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. பிண்டஸ் அப்படிங்கிற அந்த மவுண்டைன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. பிண்டஸ் மவுண்டைனுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஸ்னோவை விட இந்த பறவைகள் இந்த ஸ்வான்ஸ் வந்து அழகாக இருக்குது, இந்த 2 ஸ்வான்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 2வது கம்பேரிசன் யார் கூட பண்ணுறாங்க அப்படின்னா ஜோ அப்படிங்கக்கூடிய ஒரு காட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ஜோ யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ரோமன் காடு. இவர் என்ன பண்ணுறாருன்னா லெடா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவளுடைய அழகில் மயங்கி அவளை வந்துட்டு ஸ்வானா மாறி, ஜோ வந்துட்டு ஸ்வானா மாறி இந்த லெடாவை வந்து செடியூஸ் பண்ணிடுறாரு. அதே நாள் அன்னைக்கு திண்டேரியஸ் அப்படிங்கக்கூடிய லெடாவுடைய ஹஸ்பண்ட், அவர் கூடயும் லெடாவுக்கு வந்து அஃபேர் ஏற்படுது. ஸோ ஜோ அண்டு திண்டேரியஸ் 2 பேரு கூடயும் அஃபேர் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த லெடாவுக்கும் ஜோவுக்கும் திண்டேரியஸ்க்கும் பிறந்த குழந்தை தான் ஹெலன் ஆஃப் ட்ராய். ட்ரோஜன் வாருக்கான ரீசனாக இருந்தாங்க இல்லையா, ஹெலன் ஆஃப் ட்ராய் அவங்க தான். லெடா வாஸ், அதாவது அந்த ஜோ வந்துட்டு அன்னப்பறவையாக மாறி லெடாவை செடியூஸ் பண்ணான்ல, அப்போது அந்த டைமில் ஜோ இருந்த ஒயிட் கலரை விட இந்த ஸ்வான்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெடா வாஸ் தே சே as white as he ate, not so white as these nor nothing near. அதாவது லெடாவை செடியூஸ் பண்ணும்போது செடியூஸ் பண்ணுறதுக்காக இவன் ஜோ உருமாறியப்போ இருந்த ஒயிட் கலரை விட இந்த பறவைகள் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பியோர்லி ஒயிட் தேவர். அவங்க அந்த ஸ்வான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பியோர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. தட் ஈவன் த ஜென்டில் ஸ்ட்ரீம் the which them bare seemed foul to them and bade his billows pair wet their silken feathers lest they might soil their fair plumes with water not so fair and mar their beauties bright that shone as heaven's light against their bridal day which was not long. Sweet Thames run softly till I end my song. இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த அன்னப்பறவைகள் ரெண்டும் பியோர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா அது தன்னுடைய சிறகுகளை வந்து அந்த தண்ணியில் அப்படியே அலசிட்டு இப்படி பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஹெவனோடைய லைட் மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த அன்னப்பறவையுடைய இறகுகளில் பட்டு வரக்கூடிய அந்த தண்ணீரானது ஹெவன்ஸ் லைட் மாதிரி மின்னிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு
போய்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்னோடய சாங்கை எழுதி முடிக்கிற வரைக்கும், வெட்டிங் டே வந்து ரொம்ப நாள் இல்லை. ஸோ என்னோடய சாங்கை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரன் சாஃப்ட்லி, ரொம்ப மெதுவாக நீ ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு தேம்ஸ் ரிவரை சொல்கிறாரு. பட் பேர்ட்ஸ் எந்த ரிவரில் வருதுன்னா லீ ரிவரில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேயா, பேர்ட்ஸ் அந்த ஸ்வான்ஸ் வந்து மிதந்து வரக்கூடிய ரிவர் என்ன அப்படின்னா ரிவர் லீயில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தேம்ஸ் ரிவரோடைய ஒரு கிளை நதி தான் இந்த ரிவர் லீ அப்படிங்கிறது. So eftsoons the nymphs which now had flowers their fill ran all in haste to see that silver brood as they came floating on the crystal flood, whom when they saw that stood amazed still, their wondering eyes to fill them seemed they never saw a sight so fair, or fowl so lovely, that they sure did deem them heavenly born to be the same pair which through the sky draw Venus silver stream. இந்த பேசேஜில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நிம்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸை பறிச்சுக்கிட்டு இருந்த அந்த நிம்ஸு வருதான் எப்படி வந்து இவங்களை இந்த ஸ்வான்ஸை பார்க்குது அப்படின்னா, சில்வர் ப்ரீடு, அதாவது ப்ரூட் அப்படின்னா ப்ரீடோடைய பாஸ்ட் தான் ப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீடு சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு, ஒரு இனம், சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டைப் ஆஃப் பேர்டாக தான் வந்துட்டு அந்த நிம்ஸ் வந்து இந்த ஸ்வான்ஸை பார்க்குதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வான்ஸ் வர்றது எப்படி இருக்குதுன்னா, ஃப்ளோட்டிங் ஆன் த கிறிஸ்டல் ஃப்ளட்டுனா வாட்டர் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்வான்ஸ் எப்படி ஃப்ளோட் ஆகி வருதுன்னா, கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆகி அப்படியே மிதந்து வந்துக்கிட்டு இருக்கு. வென் தே சா தே ஸ்டுட் அமேஸ்டு ஸ்டில். அந்த நிம்ஸு, இந்த இடத்துல தே அப்படிங்கிறது நிம்ஸை குறிக்கும். ஸோ நிம்ஸ் எப்படி பார்க்குது அப்படின்னா, ரொம்ப அமேஸ்டாக ஃபீல் பண்ணுது, ஆச்சரியமாக பார்க்குது. அவங்க கண்கள்லாம் அப்படியே ஒண்டர், ஆச்சரியத்தில் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நெவர் சாய் அ சைட் சோ ஃபேர், இந்த மாதிரி ஒரு அழகை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நிம்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க ஷாக்கில். இந்த அன்னப்பறவைகள் வந்து ஒரு வேளை ஹெவன்லி பார்ன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்குதுங்க அந்த நிம்ஸு. என்ன அப்படின்னா, வீனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காடு, அந்த வீனஸுடைய சேரியட்டை இழுத்துட்டு போகக்கூடியது யார் அப்படின்னா வந்து சில்வர் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வான்ஸ் தான் வந்துட்டு இழுத்துட்டு போகும். வீனஸோடைய சேரியட்டை இழுத்துட்டு போகக்கூடிய ஸ்வான்ஸ் மாதிரி இந்த ஸ்வான்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிம்ஸை வந்து நினச்சிட்ருக்கு. For sure they did not seem to be begot of any earthly seed. அதாவது அவங்க பார்க்குறதுக்கு எர்த்தில் பிறந்தவங்க மாதிரியே தெரியலையாம் அந்த பேர்ட்ஸு. ஆனால் அவங்க ஹெவன்லி பார்ன் மாதிரி தெரியுறாங்களாம். ரேதர் ஏஞ்சல்ஸும் கிடையாது, ஏஞ்சலுடைய ப்ரீடும் கிடையாது. For sure they did not seem to be begot of any earthly seed. அதாவது அவங்க அந்த ஸ்வான்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எர்த்லி சீடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் பிறந்தவர்கள் மாதிரி தெரியல, பூமியை சேர்ந்த அந்த பறவைகள் மாதிரி தெரியல, ஏஞ்சல்ஸ் மாதிரியும் இல்லை, ஏஞ்சலோடைய இனத்தை சேர்ந்த மாதிரியும் இல்லை. எட் வேர் தே பிரெட் ஆஃப் சோமர்ஸ் ஹீட். அதாவது அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, பிரெட் ஆஃப் சோமர்ஸ் ஹீட், சம்மருடைய ஹீட்டு, சோமர்ஸ் ஹீட் அப்படின்னா சம்மருடைய ஹீட்டில் வளர்ந்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன்,
அவங்க ஊரில் லண்டனை பொறுத்த வரைக்கும் சம்மர் அப்படிங்கிறது ஸ்வீட்டஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பட் லண்டனில் வந்து சம்மர் வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. when each flower and weed the earth did fresh air, அதாவது ஒவ்வொரு மலர்களிலிருந்தும் ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களிலிருந்தும் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை வருது. ஈவன் ஆஸ் their bridal day which was not long, அதாவது அந்த அவங்களுடைய பிரைடல் டே ரொம்ப நாள் இல்லை. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ரைன் லைனை இங்கேயும் வச்சிருக்காரு போயிட்டு. Stanza 5. Thenforth they all out of their baskets drew great store of flowers, the honor of the field, that to the sense did fragrant odors yield. ஃப்ராக்ரண்ட்னா நல்ல ஸ்மெல், ஓடர்னா பேட் ஸ்மெல். ஸோ அதாவது வாசனை அப்படிங்கிறது வாசனையோ நாற்றமோ, அதாவது அது நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் விச் அப்பான் தோஸ் குட்லி பேர்ட்ஸ் தே த்ரோ, அந்த வாசனை நிறைந்த அந்த மலர்களை வந்துட்டு அந்த நிம்ஸ் வந்து மலர்களை தூவி வரவேற்கு தான் அந்த ரிவரில். அண்ட் ஆல் த வேவ்ஸ் டிட் ஸ்ட்ரூ, அந்த வேவ்ஸ் அந்த ரிவரில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. தட் லைக் ஓல்டு பீனியஸ் வாட்டர் தே டிட் சீம், அந்த வாட்டர் ரிவர் லீயோடைய வாட்டர் எப்படி இருக்குன்னா, ஓல்டு பீனியஸ் அப்படிங்கிறது பழைய ரிவர், ஓல்டு ரிவரு. ஸோ அந்த பீனியஸ் ரிவர் வாட்டர் எப்படி ரொம்ப ஸ்லோவாக மென்மையாக அழகாக போச்சோ, அந்த வேவ்ஸ் ரன் ஆகிட்டு இருந்ததோ, அது மாதிரி ரிவர் லீயுடைய வேவ்ஸும் ரொம்ப அழகாக ஃப்ளோட் ஆகி போயிட்டுருக்கு. வென் டவுன் அலாங் பை ப்ளசண்ட் டெம்பி ஷோர், டெம்பி அல்லது டெம்ப் அப்படிங்கிறது ஒரு வேலி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த டெம்பி வேலியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, தெசாலி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீமு, அந்த தெசாலி டெம்பி இதெல்லாம் வந்துட்டு வேலி, அந்த வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடோஸ் புல்வெளிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகான மலர்கள், வாசனை வீசக்கூடிய மலர்களை வந்து வச்சுருக்கு. தட் தே அப்பியர் த்ரூ த லில்லிஸ் பிளென்டியஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நிறைய லில்லி மலர்கள் எல்லாம் டெம்பி தெசாலி வேலிகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் லீயை வந்து பீனியஸ் அப்படிங்கிற ரிவர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் எ பிரைட்ஸ் சாம்பர் ஃப்ளோர், ஒரு பிரைடுடைய ரூம் ஃப்ளோர் எப்படி இருக்குமோ, டூ ஆஃப் தோஸ் நிம்ஸ் மீன் வைல் டூ கார்லாண்ட்ஸ் பவுண்டு, ரெண்டு கார்லாண்டுனா என்ன, மாலை, மலர் மாலையை தான் வந்துட்டு கார்லாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மலர் மாலை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஆஃப் ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளவர்ஸ் இன் த மெட் தே ஃபவுண்ட், அந்த நிம்ஸ் எல்லாம் பறித்த அந்த மலர்களை ரெண்டு மலர் வளையங்களாக, ரெண்டு மலர் மாலைகளாக வந்துட்டு தொடுக்கிறாங்க அந்த நிம்ஸு. த விச் ப்ரெசன்டிங் ஆல் இன் ட்ரிம் ஆரே தேர் ஸ்னோவி ஃபோர்ஹெட்ஸ் தேர் வித்தல் தே க்ரவுண்ட், அதாவது மலர் வளையமாக அந்த பூக்களை எல்லாம் வச்சு இந்த நிம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி மலர் வளையங்களாக, நம்ம ஊரில் வந்துட்டு திருமணம் அப்படின்னா வந்துட்டு கழுத்தில் வந்து மாலை போடுவோம். பட் ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தலையில் வந்துட்டு அந்த மலர் கொத்து, அந்த மலர் வளையம் வந்து வைப்பாங்க இல்லையா, க்ரௌன் மாதிரி. ஸோ இந்த நிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, தாங்கள் பறித்த அந்த ஃப்ளவர்ஸை ஒரு கார்லாண்டாக மலர் வளையமாக செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்வான்ஸுக்கு வைக்கிறதுக்காக, க்ரௌன் வைக்கிறதுக்காக வந்துட்டு மலர் வளையம் செஞ்சு வச்சுருக்காங்க. வில்ஸ்ட் ஒன் டிட் சிங் திஸ் லே,
அதில் ஒருத்தவங்க பாடுறாங்க, ப்ரிப்பேர்ட் அகைன்ஸ்ட் தட் டே. அதாவது அந்த பிரைடல் டேக்காக அந்த சாங்ஸ் எல்லாம் கூட பாடுறதுக்கு சாங்ஸ் எல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குதான் நிம்ஸு. அகெயின்ஸ்ட் தயர் பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங். அந்த பிரைடல் டே அப்படிங்கிறது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். இந்த பேரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த நிம்ஸ் எல்லாம் தாங்கள் பறித்து வச்சுருந்த அந்த மலர் வளையங்களை வந்துட்டு அந்த ஸ்வான்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்வான்ஸுடைய நெற்றி ஃபோர்ஹெட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஸ்னோவியாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்னோ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்வான்ஸுடைய ஃபோர்ஹெட் வந்து ஒயிட்டாக இருக்குது. அந்த அவ்வளோ ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வான்ஸுடைய ஃபோர்ஹெட்டில் அந்த மலர் வளையம் இவங்க செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மலர் வளையத்தை வந்துட்டு க்ரௌனாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிம்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குதான் அந்த மலர் வளையத்தோட. தட்ஸ் ஆல். அடுத்தது ஸ்டான்ஸா 6. ஏ ஜென்டில் பேர்ட்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட். அதாவது அந்த பேர்ட்ஸை ஜென்டில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வேர்ல்டு உலகத்திலேயே அழகான அணிகலன், உலகத்துடைய அழகான அணிகலன்கள் நீங்கள் தான். அண்ட் ஹெவன்ஸ் க்ளோரி, ஹெவனுடைய க்ளோரியாவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. whom this happy hour does led unto your lovers blissful bower. Joy may you have and gentle heart's content of your love's compliment, and let fair Venus that is queen of love. வீனஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா குவீன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீனஸோட சேரியட்டை இழுத்துட்டு போகக்கூடியது தான் ஸ்வான்ஸ், 2 ஸ்வான்ஸு. அந்த ஸ்வான்ஸை விட வந்துட்டு இவங்க ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஹர் ஹார்ட் quelling sun upon you smile. ஸ்டான்ஸா 6. ஏ ஜென்டில் பேர்ட்ஸ். அந்த பேர்ட்ஸை வந்து ஜென்டில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வேர்ல்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட், உலகத்துடைய ரொம்ப அழகான ஆர்னமெண்ட்னா ஜுவல், அணிகலன் அப்படின்னு சொல்லுவோமா. உலகத்துடைய ரொம்ப அழகான அணிகலன்கள் மாதிரி இருக்கிற நீங்கள் ஹெவன்ஸ் க்ளோரியாகவும் இருக்கிறீங்க, ஹெவனுடைய மிகப்பெரிய அழகாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. ஹாப்பி அவர், இந்த சந்தோஷமான டைமில் has led unto your lovers blissful bower. உங்களுடைய லவருடைய blissful bower, மகிழ்ச்சியான அந்த இடத்துக்கு joy may you have and gentle heart's content, ரொம்ப சந்தோஷமோடு போயிட்டுருக்கிறீங்க. ஆஃப் யுவர் லவ்வர்ஸ் காம்ப்ளிமெண்ட், உங்களுடைய லவ்வர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்ட்னா புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். அண்ட் லெட் ஃபேர் வீனஸ் தட் இஸ் குவீன் ஆஃப் லவ். ஃபேர் வீனஸ் யாருன்னா குவீன் ஆஃப் லவ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீனஸுடைய ஒரு சேரியட்டை வந்துட்டு இழுத்துட்டு போகக்கூடிய ஸ்வான்ஸை விட ஒயிட்டாக இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வீனஸ் அப்படிங்கிறவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. வித் ஹர் ஹார்ட் quelling சன் அப்பான் யூ ஸ்மைல். அவள் மனசில் இருக்கிற அந்த சன், வீனஸுடைய சன்னே யார், வீனஸுடைய சன் யார் அப்படின்னா கியூபிட் தான் வீனஸுடைய சன்னு. ஸோ அந்த ஹார்ட் quelling வீனஸுடைய சன்னே வந்து பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது கியூபிட்னா மன்மதன் வந்துட்டு என்ன பண்ணுவார், நிறைய லவ் மேக் பண்ணுவார் இல்லையா. ஸோ அவரே வந்து உங்களை பார்த்து லவ்வில் விழுந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவ டு ரிமூவ் ஆல் லவ்ஸ் டிஸ்லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபால்ட்டி கைல். அதாவது அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு கியூபிடுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சா, டிஸ்லைக் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததே இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான நண்பர்கள் கூட அவருக்கு வந்துட்டு இருந்தது இல்லையாம்மா. ஸோ கியூபிடை பார்த்தாலே எல்லாருமே வந்துட்டு ஃபால் இன் லவ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஃபாரெவர் டு அசாயில் லெட் என்லெஸ் பீஸ் யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஹார்ட்ஸ் அக்கார்ட்
and blessed plenty wait upon your board, and let you your bed with pleasures chaste bound, and that fruitful issue may to you afford, which may your foes confound, and make you your joys redound upon your bridal day, which is not long. Sweet themes, run softly till I end my song. அதாவது ஃபாரெவர் டு அசாயில், எப்பவுமே எண்ட்லெஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களோட மனசு உங்கள் ஹார்ட் முழுக்க வந்துட்டு எப்படி இருக்கணும்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் யுவர் பெட், உங்களோட பெட்டு வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாகவும், சேஸ்னா கற்புடையதாகவும் ஒழுக்கமுடையதாகவும் உங்களோட பெட்டு வந்து அமையட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே யூ அஃபோர்டு, ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ரூட்ஃபுல்னால் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கட்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எனிமிகளெல்லாம் பறந்து போகட்டும், இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட பிரைடல் டே ரொம்ப பக்கத்தில் வரப்போகுது. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஸோ எண்டட் ஷீ அண்ட் all the rest around to her ரீடபுள்டுனா 4 மடங்கு, டபுள்டுனா 2 மடங்கா, அப்போ ரீடபுள்டுனா 4 மடங்கு உங்களுடைய மகிழ்ச்சி வந்து பெருகட்டும். which said their bridal day should not be long, அவங்களுடைய bridal day ரொம்ப நாள் போகக்கூடாது, சீக்கிரமாக அந்த bridal day வந்துட்டு வரணும். ஜென்டில் எக்கோ ஃப்ரம் நெய்பர் கிரவுண்ட், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லேருந்து ஜென்டில் எக்கோஸ் வந்து வருதான். தேர் ஆக்சென்ட் டிட் ரிசவுண்ட், அதோடைய ஆக்சென்ட் கூட அப்படியே திரும்ப கேட்குதான். ஸோ ஃபோர்த் தோஸ் ஜாயஸ் பேர்ட்ஸ் டிட் பாஸ் அலாங், அந்த மகிழ்ச்சியான பறவைகள் ரொம்ப அமைதியாக பாஸ் ஆகி போகட்டும். அடவுன் த லீ that to them murmured low, அந்த லீ ரிவர் கூட எப்படி இருக்குதுன்னா ரொம்ப மெதுவாக முணுமுணுக்குதான். and as he would speak but that he lacked a tongue, அந்த லீ ரிவருக்கு மட்டும் அந்த லீ ரிவர் வந்து பேச முடியுமா, ஆனால் பேசுகிறதுக்கு நாக்கு இல்லையா. it did by sings his glad affection so, அதாவது அந்த லீ ரிவர் தன்னுடைய அஃபெக்ஷனை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட பேச முடியலை. ஏன்னா அந்த ரிவருக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா, நம்ம கூட சொல்லுவோம்ல அடிக்கடி, அந்த பொருளுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அழுதுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த ரிவர் லீக் வந்துட்டு டங் இல்லையா, அதனால் அதோட மகிழ்ச்சியை, அதோட அஃபெக்ஷன், அந்த பாசத்தை வந்து அதால் வெளிக்காட்ட முடியல, அதோட மகிழ்ச்சியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி போய்ட் சொல்கிறாரு. மேக்கிங் ஹிஸ் ஸ்ட்ரீம் ரன் ஸ்லோ, அதாவது இந்த இடத்துல ஹிஸ் அப்படின்னா யாருன்னா அந்த ரிவர் லீயை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீம், அந்த நீர் ஓடை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போக வைக்குதான். அண்ட் ஆல் த ஃபவுல் விச் இன் ஹிஸ் ஃப்ளட் டிட் டுவெல், அதோடைய வாட்டரில் மிதக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் தவிர்த்துருச்சான். அதாவது அந்த வாட்டர் வந்து பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோம். ஸோ ரிவர் லீ வந்து இந்த அன்னப்பறவைகளுடைய வருகைக்காக என்ன பண்ணிச்சான், தண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த ரிவரில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும், கெட்ட பொருட்கள் அந்த மிதந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுச்சான். கேன் ஃப்ளாக் அபவுட் த ட்வைன் அண்டு தட் டிட் எக்ஸல், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடுச்சான். அண்ட் த ரெஸ்ட் ஸோ ஃபார் ஆஸ் சிந்தியா டஷெண்ட், அது சிந்தியாவே வந்துட்டு பார்த்து பொறாமைப்படுவாளாம். சிந்தியா அப்படின்னா யாருன்னா மூன் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தியா அப்படின்னா மூன் காடஸ், மூன் காடஸ் தான் வந்துட்டு சிந்தியா. அந்த மூன் காடஸே பார்த்து பொறாமைப்படும் அழகு தான் இந்த ஸ்வான்ஸாம். ஸோ ஏன்னா இந்த சிந்தியா அப்படிங்கிறவ வந்துட்டு மூன் காடஸ் வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ
அந்த சிந்தியா கிட்ட நம்ம போய்ட்டு வந்து ப்ரே பண்ணுவார். என்னன்னு சொல்லி ப்ரே பண்ணுவாருன்னா, நீ வந்து பிளெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த லெஸ்ஸர் ஸ்டார்ஸ் ஸோ தே என்ரேஜ்டு வெல். அந்த கீழ் வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூட கோபப்படுமா. டிட் ஆன் தோஸ் டூ அட்டெண்ட் அண்ட் their பெஸ்ட் சர்வீஸ் லெண்ட். இந்த ஸ்வான்ஸை பார்த்து அந்த கீழ் வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் கூட பொறாமைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அகெயின்ஸ்ட் தயர் வெட்டிங் டே, இவங்களுடைய வெட்டிங் டே வரப்போகுது. ஸோ டில் ஐ என் மை சாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவும் முடிக்கிறாரு. அடுத்தது எயித்து ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, அட் லென்த் தே ஆல் டு மெர்ரி லண்டன் கேம். எல்லோரும் கடைசியாக என்ன ஆகிட்டாங்க, மெர்ரி லண்டன். மெர்ரி அப்படின்னா வந்துட்டு ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். அந்த சந்தோஷமான லண்டன் நகரத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. டு மெர்ரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லண்டன் சிட்டியை ஸ்பென்சர் ப்ரொத்தலாமியனில் என்னவா சொல்லியிருக்காருன்னா, மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தட் டு மீ கேவ் திஸ் லைஃப்ஸ் ஃபஸ்ட்டு நேட்டிவ் சோர்ஸ். இதுதான் எனக்கு முதல்ல கிடைச்ச ஒரு நேட்டிவ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாரு. தோ ஃப்ரம் அனதர் பிளேஸ் ஐ டேக் மை நேம் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம். என்னுடைய பேரை ஒரு ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம்க்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, எனக்கு பெயர் வாங்கி தந்தது, எனக்கு புகழ் வாங்கி தந்ததுன்னா அது இந்த லண்டன் சிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் வென் தே கேம் வேரஸ் தோஸ் பிரிக்கி டவர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பிரிக்கி டவர்ஸ், பிரிக் அப்படின்னா செங்கலால் கட்டப்பட்ட அந்த டவர்ஸு, விச் ஆன் தேம்ஸ் broad aged back do ride, where now the studious lawyers have their bowers. அதாவது ஒரு காலத்தில் அந்த லண்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த தேம்ஸ் ரிவருக்கு பின்னாடி இருந்த அந்த பிரிக்கி டவர்ஸ்னால் பெரிய பெரிய பில்டிங்கை தான் பிரிக்கி டவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ யார் இருக்கிறாங்கன்னா, ஸ்டூடியஸ் லாயர்ஸ் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே தங்கியிருக்கிறாங்க. தேர் விலோம் ஓன்ட் த டெம்ப்ளார் நைட்ஸ் டு பைட். ஒரு காலத்தில் இந்த டவர்ஸில், பிரிக்கி டவர்ஸில் ஒரு காலத்தில் யார் தங்கியிருந்தாங்கன்னா, இந்த டெம்ப்ளார் நைட்ஸ் வந்து ஒரு காலத்தில் தங்கியிருந்தாங்க. பட் இப்போது யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடியஸ் லாயர்ஸ், லா படிக்கக்கூடிய லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி இருக்கிறாங்க. அது இந்த பிரிக்கி டவர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா, இந்த தேம்ஸ் ரிவருடைய பேக் சைடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டில் தே டீகேய்டு த்ரூ ப்ரைடு. அதாவது அந்த டவர்ஸ், பிரிக்கி டவர்ஸ்லாம் டீகே ஆகி இருந்தாலும், நெக்ஸ்ட் வேர் அண்ட் டு தேர் ஸ்டாண்ட்ஸ் எ ஸ்டேட்லி பிளேஸ். அந்த பழைய டவர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாலும் புதிய பிளேசஸ்லாம் வந்துட்டு ஸ்டேட்லி பிளேஸ், அதாவது புதிய டவர்லாம் அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. டவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டே பண்ணக்கூடிய இடம், இன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் உருவாகி இருக்குது. வேர் ஆஃப்ட் ஐ கெயின்டு கிஃப்ட்ஸ் அண்ட் குட்லி கிரேஸ். அதாவது அந்த கீழ்கோல்மன் கேசில் அப்படிங்கிற கேசில் வந்துட்டு குவீன் எலிசபெத் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பென்சருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே நான் இருக்கும்போது, அந்த ஸ்டேட்லி பிளேஸில் இருக்கும்போது எனக்கு நிறைய கிஃப்ட்டும் குட்லி நிறைய நல்ல விஷயங்களும் கிடச்சிது. ஆஃப் தட் கிரேட் லார்ட், அந்த கிரேட் லார்டு கிட்டேருந்து, தேரின் ஓன்ட் பி டுவெல் who's want too well now feels my friendless case. இப்போ வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் தனிமையில் இங்கே இருந்துகிட்ருக்கிறேன். பட் here first not well old who's but joys to tell. இங்கே நிறைய நல்ல விஷயங்களும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் தனிமையில் இங்கே இருந்தாலும் இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே which is not long. அந்த பிரைடல் டே அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படிங்கிற இந்த ரெஃப்ரைனோட
இந்த ஸ்டான்ஸாவும் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட். Yet therein now doth lodge a noble peer, great England's glory, and the world's wide wonder. உலகமே பார்த்து வியந்த கிரேட் இங்கிலாண்ட்ஸ் க்ளோரி அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா எலிசபெத், குவீன் எலிசபெத் த ஃபஸ்ட்டு. அவங்கள தான் வந்துட்டு கிரேட் இங்கிலாண்ட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்கிறாரு, வேர்ல்ட்ஸ் வைடு வண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹூஸ் ட்ரெட்ஃபுல் நேம் லேட் த்ரூ ஆல் ஸ்பெயின் டிட் தண்டர், and Hercules 2 pillars standing near did make to quake and fear. அதாவது இந்த எலைசா, அதாவது எலிசபெத்துடைய புகழ் எப்படி எந்த அளவுக்கு பரவி இருந்தது அப்படின்னா, ஸ்பெயினில் தண்டர் இடி இடித்த மாதிரி இருந்ததுதான். அண்டு அது எப்படி எதோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஹெர்குலஸ் வந்து அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் 100 years வாரில் ஹெர்குலஸ் என்ன பண்ணுறாருன்னா 2 பில்லர்ஸை இடித்து தள்ளி விட்டு தன் மேலே விழ வச்சு அவரும் இறந்து போகிறாரு, நிறைய மக்களை கில் பண்ணவும் செய்கிறாரு. ஸோ அது ஒரு எர்த்குவேக்கையே வந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி இவங்களோட புகழ் வந்து பரவுச்சு. ஃபேர் பிரான்ச் ஆஃப் ஹானர், ஃப்ளவர் ஆஃப் ஜுவல்லரி, அண்ட் தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாண்ட் வித் தை ட்ரையம்ப்ஸ் ஃபேம். இங்கிலாண்டு முழுக்க உங்களுடைய வெற்றி தான் வந்துட்டு ஃபேமஸாக இருந்துச்சு. ஜாய் ஹாவ் தௌ தை நோபல் விக்ட்ரி அண்ட் என்லெஸ் ஹாப்பினஸ் ஆஃப் தைன் ஓன் நேம். அதாவது இந்த ஸ்டான்ஸால் குவீன் எலிசபெத்தை தான் வந்துட்டு புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு. ஸ்பெயினில் தண்டர் வந்த மாதிரி, ஹெர்குலஸ் வந்து 2 பில்லர்ஸை வந்து தள்ளிவிட்டு எர்த்குவேக்கே வர வச்ச மாதிரி, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட இம்பேக்ட் வந்து இருந்துச்சு, குவீன் எலிசபெத் த ஃபஸ்ட்டுடைய இம்பேக்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கிரேட் இங்கிலாண்ட்ஸ் க்ளோரி, வேர்ல்ட்ஸ் வைடு வண்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் வந்துட்டு குவீன் எலிசபெத்தை புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டான்ஸால். அடுத்தது, இவங்களோட வெற்றி வந்து அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு, உங்களுடைய பேரும் புகழும் ரொம்ப மேலோங்கி இருந்தது அப்படின்னு குவீன் எலிசபெத்தை வந்து புகழ்ந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, that promises the same, that through thy powers and victorious arms thy country may be freed from foreign harms. உங்களுடைய கண்ட்ரி மற்றவங்களுடைய அட்டாக்லேருந்து, ஃபாரின் ஹார்ம்ஸ், ஃபாரினர்ஸோடைய அட்டாக்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். அண்ட் கிரேட் எலைசாஸ் க்ளோரியஸ் நேம் மே ரிங். இந்த கிரேட் எலிசபெத்துடைய நேம் எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். த்ரூ ஆல் த வேர்ல்டு ஃபில்டு வித் தை வைட் அலார்ம்ஸ். இந்த உலகம் முழுக்க அந்த எலைசா அப்படிங்கக்கூடிய குவீன் எலிசபெத்துடைய பேரும் புகழும் பரவி இருக்கும், உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் எலைசா அப்படிங்கிற பேர். பிரேவ் மியூஸ் மெஸ்ஸிங், ரொம்ப தைரியமான மியூஸ் பாடுவோம். டு ஏஜஸ் ஃபாலோயிங், பல நூற்றாண்டுகள் வந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அப்பான் த பிரைடல் டே விச் இஸ் நாட் ஸோ லாங், பல ஏஜஸை கடந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரைடல் டே. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9th ஸ்டான்ஸாவை முடிக்கிறாரு. 9th ஸ்டான்ஸாவில் ஃபுல்லாகவே வந்துட்டு எலைசாஸ் க்ளோரியை பற்றி தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. எலைசானா குவீன் எலிசபெத்துடைய க்ளோரியை பற்றி தான் வந்துட்டு 9th ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கார். குவீன் எலிசபெத்துடைய பேரும் புகழும் எப்படி வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஜஸை கடந்து பிரைடல் டே வரப்போகுது, ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டான்ஸா முடியுது. நெக்ஸ்ட் தி ஃபைனல் ஸ்டான்ஸா 10th ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, from those high towers this noble lord issuing like radiant hesper அப்படின்னா ஈவினிங் ஸ்டார். இப்போது சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஸ்டார் வந்துடுச்சு. ஈவினிங் ஸ்டார் வந்து அதோடைய கோல்டன் ஹேர் அப்படின்னா அந்த பீம்ஸ், அதோடைய
ஒளிக்கற்றைகள், அதை தான் வந்துட்டு கோல்டன் ஹேர் ஈவினிங் ஸ்டாருடைய அந்த ஒளிக்கற்றைகள் வந்து பூமிக்கு வருது. இன் த ஓஷன் பில்லோஸ் ஹேஸ் bathed fair descended to the rivers opening views. இப்போது அந்த ஸ்டார்ஸுடைய அந்த ஒளி வந்து அந்த ரிவரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் பட்டு அப்படியே எதிரொலிக்கும் போது ரொம்ப அழகான வந்து தெரியும் இல்லையா? அதாவது நிலாவோட ஒளி தண்ணியில் பட்டு நம்ம வரும்போது அந்த பௌர்ணமி அப்போது ரொம்ப அழகாக அந்த வாட்டர் வந்து மின்னும். அதை போல் வந்துட்டு அந்த ஈவினிங் ஸ்டார் ஹெஸ்பீரஸுடைய அந்த ஒளி வந்து தண்ணியில் பட்டு அப்படியே எதிரொலிக்குது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வித் எ கிரேட் ட்ரெயின் என்ஜாயிங் அபவ் த ரெஸ்ட் வேர் குட்லி டு பி சீன். அந்த பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 gentle knights of lovely face and feature. இப்போது 2 அழகான வீரர்கள், அழகான ஃபேஸஸ் உடைய ஃபீச்சர்ஸ், அவங்க உடம்பு பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஜென்டில் நைட்ஸ் வந்து வராங்க. beseeming well the bower of any queen with gifts of wit and ornaments of nature. அதாவது அறிவுடைய கிஃப்ட்டும் நேச்சருடைய ஆர்னமெண்ட்ஸையும் பெற்ற அந்த குவீனை அந்த குவீன் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா, இந்த அன்னப்பறவைகளை மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த 2 நைட்ஸும் வந்துட்டு ரொம்ப லவ்லி ஃபீச்சர்ஸோட அழகான முகங்களோடு அவங்க வந்துட்டாங்களாம். அதாவது பிரைட் க்ரூம் வந்து இப்போது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபிட் ஃபார் ஸோ குட்லி ஸ்டேச்சர். அவங்களோட பாடி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்குது. that like the twins of Joe they seemed in sight. அந்த 2 பசங்களும் பிரைட் க்ரூம்ஸு பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிரைட் க்ரூம்ஸை நைட்ஸோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. 2 ஜென்டில் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் மாதிரி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைட் க்ரூம்ஸ் 2 பேரும் பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்காங்கன்னா, ஜோ அப்படிங்கிற காட் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அவன் வந்து லெடாவை செடியூஸ் பண்ணி தான் ஹெலன் ஆஃப் ட்ராய் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வானா மாதிரி லெடாவை வந்து செடியூஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஜோவோடைய ட்வின் பாய்ஸ் மாதிரி இந்த பிரைட் க்ரூம்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. விச் டெக் த பால்ட்ரிக் ஆஃப் த ஹெவன்ஸ் பிரைட். அதாவது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஹெவன் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரைட்டாக போல்டாக குட் ஸ்ட்ரக்சரோட பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கிறாங்க. 2/4 பேசிங் டு த ரிவர் சைடு. அவங்க அந்த ரிவர் சைடு வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ரிசீவ்டு தோஸ் 2 ஃபேர் பேர்ட்ஸ் தேர் லவ்ஸ் டிலைட். அதாவது ரொம்ப சந்தோஷமாக அந்த ரிவரில் மிதந்து வரக்கூடிய அந்த ஸ்வான்ஸ் அந்த பேர்ட்ஸ் அந்த பறவைகள் பறவைகளை வந்துட்டு வரவேற்கிறாங்களாம். அந்த பிரைட் க்ரூம்ஸ் 2 பேரும் வந்து அந்த பறவைகளை யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பிரைடோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ரிவர் லீல அந்த பிரைட்ஸ் 2 பேரும் மிதந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரைட் க்ரூம்ஸ் 2 பேரும் அந்த நதிக்கரைக்கு வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. லவ்வோட ரொம்ப மகிழ்ச்சியோட காதலோடு வந்து வரவேற்கிறாங்க. விச் அட் த அப்பாயிண்டட் டைடு. கரெக்டாக அந்த டைடு வந்து அந்த அந்த நதிக்கரைக்கு கொண்டு போகுது. ஈச் ஒன் டிட் மேக் ஹிஸ் பிரைடு. 2 பேரும் தன்னுடைய பிரைடை வந்து வரவேற்கிறாங்க தனித்தனியாக. அகெயின்ஸ்ட் தயர் பிரைடல் டே விச் இஸ் நாட் ஸோ லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். அந்த பிரைட் க்ரூம்ஸ் 2 பேரும் நதிக்கரைக்கு வந்து அந்த ரிவர் லீயுடைய நதிக்கரைக்கு வந்து அந்த பேர்ட்ஸை ரொம்ப அன்பாலையும் அவங்களுடைய காதலோடையும் பாசத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வரவேற்றாங்க. அவங்களுடைய வெட்டிங் டே வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் டே வர வரைக்கும், அதாவது என்னோடய சாங்கை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும், ஸ்வீட் தேம்ஸ் ரிவரே நீ மெல்ல 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 பாய்ந்து மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃப்ரைனோட இந்த போயமை வந்து முடிக்கிறாரு எட்மண்ட் ஸ்பென்சர்.